இறந்து போன பிள்ளைகளை 18 மணி நேரம் கழிச்சு ஜீவனை கொடுத்து மறுநாள் காலையில 11 மணிக்கு எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வியாதி முற்றின ஒரு நிலைமையில டாக்டர்லாம் சொல்லுவாங்க, இனி உங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அவர் நடத்தினாதான் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? எனக்கு இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து, அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு ஞாபகம், இந்த கடவுள் தான் இயேசு. அல்லேலூயா. அந்த கடவுள் தான் இயேசு. உங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு வியாதியில இருந்தாலும் நீங்க தைரியமா இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தரும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு வரோம், 8வது மாதத்திலிருந்து 9.5 மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பிள்ளைகளையும் ஜீவனோடு பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்புறம் எங்களுடைய மாமனார் வீட்டில் மனைவி கொஞ்ச நாள் இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே இருந்தாங்க. அப்புறம் என்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி நானும் மனைவியும் 2 பிள்ளைகளை கரங்களில் ஏந்தி, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க தான் ஜீவனோடு கொடுத்தீங்கப்பா. அந்த ஏவாள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தராலே இந்த மனுஷனை பெற்றேன்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை சொல்லி ஜெபித்தோம். ஆண்டவரே இந்த குழந்தைகளை உங்களால தான் பெற்றோம் ஆண்டவரை சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஜெபம் 11:30 மணிக்கு ஜெபிக்கிற ஜெபம் 2:30 மணியை தாண்டி தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அது வரைக்கும் அப்படி ஒரு மகிமையை பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் அப்படி ஒரு பிரசன்னத்தை பார்த்ததே கிடையாது. எங்க வீட்டை தேவனுடைய மகிமை மூட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு நானும் மனைவி தூங்குறோம். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அழுக கண்ணீர். ஏன்னா அந்த பாதையில் என்னுடைய மனைவி நடந்து வந்தபடியினால அவங்களுக்கு தெரியும், நான் வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ கண்ணீர் விட்டு அழுகிறா. 2 பிள்ளைகளை நீங்க தான்ப்பா கொடுத்தீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தூங்குறோம். அந்த பிரசன்னம் மகிமை பயங்கரமா இறங்கி இருந்ததுனால தூங்குறோம். ராத்திரி தேவன் தரிசனமாகி பேசுகிறார். ஆமென். என் மகனே, உன்னுடைய பிள்ளைகளை நான் ஜீவனோடு கொடுத்தேன் அல்லவா, என்னுடைய ஜனம் அதிகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை மீட்க உன்னை தெரிந்து கொண்டேன் பேசினார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்க முடியல, பயங்கர பிரகாசம். வெண்வஸ்திர தரித்துட்டு ஆண்டவர் முன்னாடி போறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்க முடியல. நான் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மகனே, உன்னுடைய பிள்ளைகளை நான் ஜீவனோடு கொடுத்தேன் அல்லவா, என்னுடைய ஜனம் அநேகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்க உன்னை தெரிந்து கொண்டேன்னு பேசினார். வியாழக்கிழமை தரிசனமாகி பேசினார். சனிக்கிழமையிலிருந்து ஊழிய அழைப்பு. இப்போ 7 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஊழியத்தில் நடத்த ஆரம்பிச்சிருவார். அநேக கிராமங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். பிரத்யட்சமா இங்க நரசிங்கநல்லூர், சுப்பிரமணியபுரம், தேவர்குளத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நெடுங்குளம், கருங்காடுல எப்பமாவது அங்கே ஆவிக்குரிய கூட்டம் நடக்கும். கர்த்தர் அங்கே நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிறு வயதிலேயே தாய் தகப்பன் இறந்ததுனால பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்கி இருப்போம். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும் பொழுது எங்களை விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களை உபசரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ கிராமத்துக்கு போனோன்னு வைங்களேன், அங்கே ஊழியம் செய்கிற கிராமத்துக்கு போனோம்னா அநேக தாய் தகப்பன்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக தம்பிமார்களை தங்கச்சிமார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த இடத்துல ஒதுக்கப்படுகிறானோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.